முதல் விஷயம் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப 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 கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். ஏதோ வாரத்துக்கு 2 நாள் வாக்கிங் போகிறது, அப்பப்போ வந்து ஏதாவது நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, இது மட்டுமே ஒரு ஃபிட்னஸ் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். தவறு. 40 வயதை கடந்தவர்கள் இது வரைக்கும் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நல்ல ஒரு ஜிம்மாக பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க. ஏன் நான் ஜிம்முக்கு போங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஒன்றும் ஆணழகன் போட்டிக்கு போகிறதில்ல, 6 பேக் வைக்க ட்ரை பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் வந்து எல்லா தசைகளும் வந்து வலுவாக இருக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கணும். இந்த வலுவாக இருக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு முறையான ஒரு பயிற்சி முறை வந்து நம்மளால் ஜிம்மில் தான் செய்ய முடியும். வெறும் வாக்கிங் போகிறதோ இல்லை வந்து ஒரு ஜாகிங் பண்ணுறதோ வந்து எல்லா தசைகளையும் வந்து உங்களுக்கு வந்து வலுவாக்காது. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நமக்கு சர்க்கரை நோய் உண்டாகிறதோ உடல் பருமன் உண்டாகிறதையோ இது வந்து வெகுவாக குறைக்கும். இன்னொரு விதத்தில் வந்து நம்மளோட ஃபிட்னஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். சரியான ஃபிட்னஸ் லெவல் வச்சிருக்கல அப்படின்னா நிச்சயமாக 50 வயசு 55 வயசுங்க வரும்பொழுது நம்மளால் சுயமாக நம்மளை வேலையை செய்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் 40வது பர்த்டே வந்துருச்சு அப்படின்னா இது வரைக்கும் ஜிம் எதுவும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு ஜிம்மு ஜாயின் பண்ணுங்கள். அதே போல் ஜிம்மு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் ஜிம் ட்ரெயினர் அது சொன்னார் இது சொன்னார், சார் உங்களுக்கு 6 பேக் வைக்கலாம், உங்களோட பாடி ஷேப் இப்படி இருக்குன்னா அதுக்கெல்லாம் மயங்கிடாதீங்க. அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஃபிட்னஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஜிம் ஜாயின் பண்ணுறது.